அறிவோம் நாராயண நமக. பரத்தில பிறம் தோன்றி பராபரத்தில் நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்திலே சதாசிவன் தோன்றி சதாசிவனை ருத்ரன் தோன்றி ருத்ரலே சக்தி தோன்றி சக்தியிலே விஷ்ணு தோன்றி விஷ்ணுலே பிரமா தோன்றி பிரமாவிலே அப்பு தோன்றி அப்பிலே வாயு தோன்றி வாயுவிலே தேவி தோன்றி தேவிலே மனுக்கள் தோன்றி உள்ளமெனும் பெருங்கோவில் ஊருடம்பாளையம் தெள்ள தெரிவார்க்கு சிவனை சிவன் ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து இப்படி தூங்கியும் தூங்காமல் சிலர் சுகம் பெறுவது எக்காலம் என்பதை போல மெஞ்ஞான பாதையிலேறு சுத்த வேதாந்த கட்டவழியிட பேரு அஞ்ஞான மார்க்கத்தை கோரு உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாய் வழிகூறு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு கோத்திர பிரியா சூர்யா கனகர பிரியா சுந்தரம்பா கன்னி பிரியா கந்தா கனக பிரியா நாரதா என்பார்கள். நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்தில் தங்கக்கூடாது என்றும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என் சிரசானது 1008 சுக்குறார்கள் எதிர்த்து போகும் என்று என் அண்ணன் டக்கனுக்கு சாபத்தை பெற்றிருக்கின்றேன். திருநெல்வேலி சஞ்சாரிகளா இன்று அதிகாலை எழுந்து காலை கடனை முடித்துவிட்டு கதிரவனை பணிந்து கரத்தில் மகதி என்று சொல்லி வீணையை தாங்கி கண்டூர பெண்கார் கடம்புற தீசனா பெண்டீர் தலை சுமந்த பித்தனா எட்டிசைக்கு மேலே அக்காலை வாகனத்தேறி அன்னார் பரமசிவை பார்த்து பெற்று இச்சாசக்தி கிரியாசக்தி பராசக்தி ஆதிசக்தி குருலசக்தி ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளுக்கெல்லாம் தலைவியாகிய அந்த பராசக்தியை பார்த்து பெற்று மெச்சுகங்களா இச்சையிலும் சொன்ன வீம்பவா மச்சா கூர்மா கோலா வாமா ராமா 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 என்று சொல்லக்கூடிய பார் கடலில் பள்ளிவிட்டு இருக்கக்கூடிய 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் மகாவிஷ்ணை பார்த்து பெற்று இளையாண்டு சொல்லக்கூடிய என் பாட்டி மகாலட்சுமியை பார்த்து பெற்று ஊத்தக்குளியில் உண்டை எடுத்து உத்தரப்புள்ளில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவர் வண்ணுமான வரையொட்டுக்காக என்பார்கள். காயவை இது பொய்யடா வெறும் காற்றெடுத்த பையடா மாயவனார் குயவர் செய்த மண்பாண்ட ஓடடா தூங்கிலுடைய மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு எதிர்காலம் எப்படி எப்படி ஆச்சு அத்தியில் இருக்கிற மத்தியிலே புத்தியிலே மத்தியில் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து வழிகாட்டக்கூடிய எண்ணத்தை பிரமை பாத்திராசை பெற்று வெள்ளை கிடப்படுத்தி வெள்ளை பெருபூண்டு வெள்ளை அரியாசனத்தை விக்கி இருக்கும் என் அன்னை கலைவாணியை பாத்திராசை பெற்று ஒரு முகத்தான் உடலை இருமுகத்தான் இன்புடலை 3 முகத்தான் முடலை 4 முகத்தான் நெதிரலை 5 முகத்தான் மஞ்சளை 6 முகத்தான் அண்ணாவை சந்திக்கின்ற வேளையில் என்ன அழகான இடம். இந்த இடத்தில் குறைவாக இருந்தாலும் இருப்பவர்கள் எல்லாம் நிறைகுடம். இந்த இடத்தில் என் கழகத்திற்கு வழி கிடைக்க மாட்டேன் எண்ணி பார்க்கின்ற வேளையில் என தொழில் காரணமாக பிற உலகின் தென் திசையில் உள்ள வேலி மலை சாரணியாக வந்து கொண்டிருக்கின்றேன். கதிர்முதமாய் காலம் கடந்து விட்டது. நாடிகை கழகம் செய்வதற்கு எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. என் கழகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்றால் அல்லை போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா தீவிரம் போம் நல்ல குணபதிக மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த செல்வ கணபதியை வணங்கினாலும் கணபதி என்றிட கலங்கு வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீர்மன்று அந்த செல்வக்களை வணங்கினாலும் கோயில் ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆலயம் சொல்வது சாலமும் நன்று கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் ஆலயம் சாலம் மிக மிக நன்று அர்த்தம். அந்த முறையில ஏன் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு மூத்தவங்க பெரியவங்க சொல்லி வச்சாங்க. எதுக்கு? சாமி நம்மள பின்னாடியே வந்து காத்துக்கிட்டு இருக்கா ராஜா? இல்ல. முத்துக்குமார் காத்துக்கிட்டு இருக்கா? இல்ல இல்ல. எதுக்கு மூத்தவங்க பெரியவங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கான்னு சொன்னாங்க? எதுக்கு சாமி? காரணம் என்ன? காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. ஆமா. ஒருத்தருக்கு பந்த கால போடணும்னா சொந்த கால நிக்கணும். ஆமா. ஒரு 10 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போனா பெத்த தகப்பன் சரியில்லை அர்த்தம். உண்மை உண்மை. அதே போல 60 வயசுல ஒரு தகப்பன் வேலைக்கு போனா பெத்த பிள்ளை தரதலையா போச்சுன்னு அர்த்தம். ஆமா சாமி. அந்த முறையில எதுக்கு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கான்னு சொன்னாங்கன்னா காரணம் என்ன சொல்லுங்க. ஒரு கிராமம் ஒரு ஊரு இருந்தா பலதரப்பட்ட மக்கள் வசிப்பாங்க. ஆமா. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஒற்றுமையின்மை பகைமை உணர்வு சண்டை சச்சரவு மனக்கசப்பு எல்லாமே இருக்கு. ஆனால் என்னதான் சண்டை போட்டுட்டாலும் சரி மனக்கசப்பா இருந்தாலும் சரி ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் சரி இப்ப ஏற்பட்ட கோவில் விழா நடக்கும் பொழுது இந்த பகமை சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க முறையில தான் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு மூத்தவங்க பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அதே போல எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கு. இஷ்ட தெய்வம் தினமும் காலையில முத்துக்குமார் வந்துருச்சு அந்த மடப்புறம் காளியம்மனை நினைச்சு இன்னைக்கு காலை பொழுது நல்ல பொழுதா அப்படியணும். உண்மை சார். கோத்திரம் நல்லவங்களா சேரணும். ஆமா. அப்படி நினைச்சு வேண்டிக்கிறது இஷ்டப்பட்டு ஒரு தெய்வம். அதே ராஜா நீ என்ன செய்யணும்? அந்த ஐயனாரா எந்த ஐயனாரு? ஐயனார நினைச்சு காலையில வெள்ளனா சித்தி கிடைக்கணும் அதனால முத்தி கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டா அது இஷ்டப்பட்டு கும்பிட தெய்வம். அதே போல ரிஷிகேசவே யார அந்த பழனி முருகன் நினைச்சு இன்னைக்கு காலை பொழுது நல்லா நடக்குது சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் நல்ல காரியம் நடக்கணும் நினைச்சுக்கிட்டா இஷ்டப்பட்டு கும்பிடுவேன். அவர் அதே போல ஒரு தெய்வத்தை கும்பிடுவார். அதே போல மக்கள் எல்லாருமே இஷ்டப்பட்டு காலையில ஒரு சாமியை கும்பிட்டு நினைச்சுக்குருவான். ஆனா இஷ்டப்பட்டு ஒரு சாமியை கும்பிட்டாலும் அனைவருக்கும் குலசாமின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இஷ்ட தெய்வத்துக்கு குலசாமிக்கு என்ன வேறுபாடு? நம்ம வீட்டுல ஒரு பெண் ருதுவாயிட்டாலும் சரி ஒரு கெட்ட காரியம் எடுத்தாலும் சரி அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம இஷ்டப்பட்டு கும்பிடுற இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டுக்கிட்ட வராது.
ஆனா குலசாமி மட்டும் நம்ம வீட்டுல பெண் ருதுவாயிட்டாலும் சரி, ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு கூட வந்து நம்ம குடும்பத்தை காப்பதான் குலசாமி. அப்பேற்பட்ட குலசாமியை வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா நம்ம கும்பிடணும். எப்ப கும்பிடணும்? சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நன்னாள் தொடங்கினா போதும். அன்று முதல் 7 நாளைக்குள்ள எந்த ஊர்ல போய் நம்ம வேலை பார்த்தாலும் சரி, சொந்த ஊருக்கு வந்து உற்றார் உறவினர்கள் குழந்தைகள் அழைச்சிட்டு போய் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கோயிலை கும்பிட்டோம்னா அந்த கோயில் அந்த ஆண்டு முழுவதும் நம்ம குடும்பத்தை காப்பது குலசாமி என்பது வரலாறு. அப்பேற்பட்ட தன்மையில் நீங்க எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு முறை குலசாமியை கும்பிட வேண்டும் என்று இறைவனர்களால் கேட்டுக்கிட்டு, இப்பேற்பட்ட சிறப்பு இருந்தாலும் பொறுமையா இருந்தாலும் இப்பேற்பட்ட விழா பெருமை மிக விழா. அப்பேற்பட்ட விழா இன்னைக்கு வந்து ஊர்லனால இன்னைக்கு தெய்வம் என்பது ஊரை விட்டு வெளியில இருக்கு. அப்பேற்பட்ட எனக்கு குலசாமி கூரிச்சாத்தா ஐயனார் கோயில் ராமநாதபுரத்துல இருக்கு. எனக்கு அப்ப ஐயனார் தான் குலசாமி. அப்பேற்பட்ட குலசாமி ஐயனார் இருந்தாலும் அந்த அம்மன் கோயில் வாசல்ல எது இருந்தாலும் இப்ப நம்ம பார்ப்பது இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் மனிதனால் வடிக்கப்பட்ட சிலையில் இறைவன் காட்சி தரும் அழகை எவ்வாறு சொல்லலாம் என்று பார்க்கும்போது, இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆளுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆளுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆளுகின்றார். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லா இறைவன் ஆளுகின்றார். இறைவன் ஆளுகின்றார். இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் ஆளுகின்றார். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லா இறைவன் ஆளுகின்றார். இறைவன் ஆளுகின்றார். மனிதனால் வடிக்கப்பட்ட சிலையில் இறைவன் காட்சி தருது. அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த ஆண்டு அபிஷேகம் எப்படின்னா வருஷாபிஷேகம் நடக்குது. எப்படின்னா ஒரு கோயில் இருக்கு ராஜா, ஒரு கோயில் இருந்தா புதுசா கோயிலை கட்டினாலும் கும்பாபிஷேகம் நடத்தணும். பழமையான கோயில் இருந்தாலும் கும்பாபிஷேகம் நடத்தணும். எப்ப நடத்தணும்? ஒரு கோயிலுக்கு 7 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தணுமா? இல்ல. 9 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தணுமா? தேவையில்லை. 12 ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பா ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும். ஏன்? 12 ஆண்டுக்கு தான் அந்த கோயிலுடைய இறை சக்தி அங்க இருக்கு. மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறது அந்த கோயில் சக்தி அங்க வரும். இது நான் சொல்லல, கோவில் சலவரலாருடைய கணக்கு. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வருடம் புதுசா கோயிலை கட்டினா உடனே கும்பாபிஷேகம் வச்சிடலாம், யாகங்கள் நடத்தி. பழமையான கோயிலுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடத்தணும். அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த இந்த சாமியை கும்பிடும் மாபெரும் ராதானூர் என்று சொல்லக்கூடிய பெருமை மிக்க கிராமத்தை சேர்ந்த அன்பு பெரியோர்களுக்கும் அதே போன்று இளைஞர் பெருமக்களுக்கும் இந்த விழாவை நடத்துகின்ற பங்காளி குடும்பத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அதே போன்று இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அதே போன்று ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்கின்ற முறையில் உண்மையிலே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் எப்படி இருக்கணுமோ, தினமும் ஒரு மைக் செட்டை பாக்குறோம். இப்படி பரந்த வெளியில மேக்சிமம் ஒரு ஆடியோ அமைக்கிறது கஷ்டம். ஒரு ஸ்டேஜ் பங்கனுக்கு சிறப்பான முறையில் ரெக்கார்டிங் தியேட்டர் எப்படி இருக்கு அந்த முறையில் சிறப்பாக ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்து சிறப்பு செய்கின்ற மாபெரும் கனகா ஆடியோஸ் புலியடித்தம்ம உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் அனைவருக்கும்
அதே போன்று இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பெருமை மிக்க இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற பொறுப்பு ஏற்றுள்ள பாசமிகு சிறப்பு மிகுந்த அன்புக்குரிய அக்கியம்பட்டி என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க கிராமத்தை சேர்ந்த பாசமிகு திரு கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர் அவர்கள் சார்பிலும் நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இங்கு வந்துள்ள இசை கலை பெருமக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு என் கலைப்பணிக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். அந்த முறையில சிறப்பா இருந்தாலே தாய்நாடு தாய்மொழிக்கு எத்தனை கவிஞர்கள் சிறப்போடு பாடுங்க. ஆனா தந்தையர் நாட்டுக்கு ஒருத்தன் தான் பாடுங்க. யாரு? இருநான்குபுரத்துக்காரன். இருநான்கு என்ன? 8 எட்டையாபுரத்து பாரதியாகப்பட்டவன் செந்தமிழ் நாடனும் போதிலே என்ப தேன் வந்து பாயுது காதிலே எங்கள் தந்தையர் நாடு பேச்சில் என்ப சக்தி பிறக்கும் தந்தையர் நாடு பாடுங்க. ஏன் தாய் நாடுன்னு வச்சாங்க? ஏன் தந்தையர் நாடு வச்சிருக்கலாம்ல? கூட பிறந்த சகோதரன் திருமணம் முடிச்சு பங்க பிரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். கூட பிறந்த சகோதரி திருமணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு மணப்பெண்ணா போயிடும். ஆனா பெற்ற தாய் மட்டும் எப்பவுமே கூட இருப்பாங்க. பெற்ற தாய் தந்தையை காட்டுகிறார். தந்தை யாரை காட்டுறா? குருவை காட்டுகிறான். குரு யாரை காட்டுறா? இறைவனை காட்டுகிறான். இறைவன் நம்மளுக்கு நல்வழி காட்டுகிறான். அதே போல பெற்ற தந்தை போயிட்டா என்ன போச்சு? அறிவு போச்சு. பெற்ற தாய் போயிட்டா அறுசுவை உணவு போச்சு. கூட பிறந்த சகோதரன் போனா வீரம் போச்சு. ஆனா கட்டிய மனைவி போயிட்டா சகலம் போச்சுன்னு சொன்னாங்க. உண்மை சாமி, உண்மைதானே? அதே போல ஒரு பெண்ணுக்கு இருந்தால் 4 பேர் வேணும், இறந்தால் 4 பேர் வேணும். ஒரு பெண்ணுக்கு இருந்தா 4 பேர் என்ன? கூட பெற்ற தகப்பன் ஒருத்தர் வேணும் ஒரு பெண்ணுக்கு. கூட பிறந்த சகோதரன் 1 2 3 கட்டிய கணவன் 1 3 4 பெற்ற பிள்ளை 1 4 வேணும். அதே போல என்ன ஒண்ணு? இறந்தால் 4 பேர் தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். அதுபோல உலகம் இறைவனின் சந்தை மடம். அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போற விருந்தாடி போல. யாரும் இங்க நிரந்தரம் கிடையாது. யாரு நிரந்தரமா இருக்க போற கிடையாது. அப்பேற்பட்ட அந்த உலகத்துல என்ன இருக்கு? என்ன வச்சா ஒருத்தன் சொன்ன எப்படி இந்த வாங்கியிருக்கேன் எங்க காளையார் வீடு பக்கத்துல பூமியை பார்த்து சொன்னேன். எப்படி 58 ஏக்கர் செண்டு நிலத்தை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். பூமியை பார்த்து சொன்னேன். ஒருத்தன் திருவாடனை தொண்டி பக்கம் 68 ஏக்கர் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். பூமியை பார்த்து சொன்னேன். அந்த பூமி சொல்லுச்சு, என்னையா வாங்கி போட்டிருக்கேன். உன் தாத்தனையும் பாட்டியும் வாங்கி நான் தான் உள்ள போட்டிருக்கேன். உங்க அப்பனையும் ஆத்தாவை வாங்கி நான் தான் உள்ள போட்டிருக்கேன். உன்னை எப்ப வாங்கி போடுற பொண்ணு எனக்கே தெரியாது. பூமி சொல்லிச்சான். அதே போல ஒருத்தன் தூண்டி போட்டான். தூண்டி போட்டவனுக்கு மீன் கிடைச்சிச்சு. அந்த மீனுக்கு புழு கிடைச்சிச்சு. அந்த புழுவுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்பதான் புழு நினைச்சா நல்லா திண்டு பூமியில கொளுத்து பூமிக்கு தானே வர போறீங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சான். அது போல காரு வச்சிருக்கலாம், 500 ரூபாய் நகை வச்சிருக்கலாம், பங்களா வச்சிருக்கலாம், சொத்து கோடி இருக்கலாம். நான் வாழவே 2 வருஷம் வாழ முடியுமா? முடியாது. பிரமனாகப்பட்டவன் 4 விஷயத்தை எல்லாரும் தலையில் எழுதி அடைச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் நீ மனிதனா பிறக்கணுமா மிருகமா பிறக்கணுமா? 1. நீ எந்த ஊர்ல பிறக்கணும்? 2. 3. நீ ஏழையா இருக்கணுமா பணக்காரனா இருக்கணும்? 3. 4 என்ன தெரியுமா? 4 என்னது? நீ எத்தனை வருஷத்துக்கு வாழணும் தலையில எழுதி அடைச்சு வச்சிருக்க. அதனால இந்த உலகத்துல நம்ம விருந்தாடி போலதான் வருவது போவது. எப்படி? உலகம் இறைவன் சந்தை மடம். இங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போறான். கடல்ல தத்தளிச்சா என்ன செய்வேன்? காப்பாத்த 4 பேர் வருவேன். ஆனா கடல்ல தத்தளிச்சோம்னா எவனாவது வருவானா? வரமாட்டான். காசா லேசா பணம் பாதாள வரைக்கும் பாய் ஈட்டி 8 முட்டும் பாயிட்டு. காசை முன்னுக்கு வச்சா கடவுளை பின்னாடி வச்சுட்டேன் இருக்குல்ல. காசு இருந்தா தாண்ட நாடு மதிக்கு, இல்லைன்னா கடலோட உதைக்கலாம். சோறு எவ்வளவுதான் காசு பணத்தை வச்சு சோறத்தான சாப்பிட போறான். காசை சாப்பிட முடியுமா? அந்த முறையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதன் இந்த பூமியில தாயின் 10 மாசம் பிறந்து ஒரு தாய் என்ன செய்யணும்? ஒரு குழந்தையை பெற்ற தாயானவள் ஈக்கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள். கடைசி காலங்களில் தாய் தந்தையர்களை குழந்தைகளாக பாவித்து நல்ல உணவளித்து அன்பு அரவணைப்போடு பார்த்துக்கலாம். இதுதான் கடமை. எப்படின்னா நம்மளும் மருமகளும் ஒரு நாளைக்கு மாமியார் ஆகணும். அதனால மாமியார மருமகளும் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ஒரு தாயின் கருவில ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன கேட்கிறாங்க? ஒரு குழந்தை ராஜா பிறந்துருச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு உலாவிட்டு போறதுக்கு என்ன வேணும்? என்னையா வேணும் வாழ்றதுக்கு? ஒரு 3 வேணும். நல்ல பிள்ளை வரிசையா சொல்லுது. நீ சொல்ற தமிழ்நாடு அரசு வாணிப கழகத்துடைய மதுபான மூட சொல்றேன். நான் ஒரு தாயின்கிற ஒரு குழந்தை பிறந்து இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதுக்கு 3 என்ன? இருக்கிறதுக்கு இடம்ங்கிறது 1 வேணும். 2 உடுத்திக்க உடை 2 உண்ணுவதற்கு உணவு. இந்த 3 இருந்தா இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு நம்ம உலாவிட்டு விருந்தாடி போக்கில இருந்து போயிட போறோம். அதே போல இன்னொன்னு இருக்கு. 3 போச்சுல. உலகத்தை எடுத்துக்கிட்டா முத்துக்குமாரு சொல்லுங்க. அது 3க்குள்ளதான் கிடக்கு. அது என்ன சாமி? 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதி.
உலகம் 3ல இருக்கு. 3. அதே போல இன்னொன்னு என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க? இந்தியாவை எடுத்துக்கிட்டா அது 3க்குள்ள தான் நிக்குது. என்னது? 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் தான் நிலப்பகுதி. ஆமா ஆமா. அதே போல மனிதனுக்கு சங்கு 3 சங்கு கண்டிப்பா வேணும். ஆத்தாடி ஒரு சங்கு பலசார நீ சங்கு பார்த்தாலும் பேசக்கூடாது. அவன் சத்தியவளை தான் கேட்கிறான். சித்தப்பா அந்த சங்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம்னு தான் கேட்டேன். ஆமா நான் சொன்னேன் சில சங்கு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு இருக்கு. சில சங்கு 50,000 1 லட்சம் போடு. சில சங்கு லட்சக்கணக்கில் போடுற சங்கு இருக்கு. சும்மா அடிக்கிற சங்கு இருக்கு. ஆளை பார்த்து அப்படி சங்கடா நான் சொன்னேன் சங்கு இப்போதைக்கு வாங்க வேணாம் கொஞ்சம் நாளாகட்டும் சொல்லிட்டேன். இருந்தாலும் மனிதனுக்கு 3 சங்கு. என்ன சங்கு செல்வா? எப்படி 3 சங்கு? ஒரு தாயின் கருவறையிலிருந்து ஒரு குழந்தை வெளியே பிறக்கும் பொழுது கிராமத்துல வச்சு கொடுப்பான். சேன பால் ஊத்துவோம் ஒரு சங்கு. ரெண்டாவது சங்கு எங்க இருக்கு? எங்க இருக்கு? திருமணம் முடிச்சு ஊர்ல சாமியை கும்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போவாங்க. அப்போ ஒரு சங்கு ஊதுவாங்க. 2 சங்கு. 2 சங்கு. இந்த ஒரு சங்கு எந்த சங்கு தெரியுமா? இந்த இறுதி சங்கு ஒரு சங்கு. அதை நம்ம கேட்க முடியாது. கேட்க முடியாது. 3 சங்கு. அதே போல தண்ணி 3 தண்ணி இருக்கியா? என்னென்ன தண்ணி சாமி? ஒரு தண்ணியில தெரியக்கூடாது. ஆமா. தாவத்தை தீர்ப்பது தண்ணி, தோஷத்தை தீர்ப்பது தண்ணி, தீர்த்தம்ங்கிற அந்த தண்ணி தான். மோகம் தீர்க்கிறது தண்ணி கூட தான் கிடக்கு. ஆமா அது 3. அதே போல 3 மட்டும் விட்டு வைக்க கூடாது. 3 போகுதா? எரிகிற நெருப்பை விட்டு வைக்க கூடாது. ஆமா. வாங்கின கடனை விட்டு வச்சோம்னா வட்டிக்கு மேல வட்டியை போட்டுருவேன். இந்த ஒண்ணு எதிரியை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. 3 மட்டும் திரும்ப வந்துரும். 3க்கே போகுது. எந்த 3 வந்துரு? நம்ம செய்யற உதவி நம்மளுக்கு திரும்ப வரும். நம்ம செய்யற நன்றி நம்மளுக்கு திரும்ப வரும். நம்ம ஒருத்தருக்கு செய்யற துரோகம் அது நம்மளுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அதே போல ஆலயம்ங்கிறது 3க்கே 3 விட்டு போகுதுல. வித்தியாலயம், மடாலயம், தேவாலயம். வித்தியாலயம் மாணவருடைய கல்விச்சாலை, மடாலயம் முனிவர்கள் ரிஷிகள் இருக்கக்கூடியது, தேவாலயம் நம்ம கும்பிடுற கோவில். அதே போல புத்தி 3 புத்தி இருக்கு. கரி புத்தி, வாழமட்ட புத்தி, கற்பூர புத்தி. 3 போகுது. கரி புத்தினா என்ன? இப்படி பொறுத்தலா புடிச்சுக்கிறேன். அப்ப இன்னைக்கு எத்தனை பெட்டிக்காரர் இருந்தாலும் முத்துக்குமார் ஒரு இடத்த புடிச்சு சரியா இருக்காருன்னா முத்துக்குமார் சொல்லி கேட்டுனா கரி மாதிரி கரி புத்தி. இந்த கற்பூர புத்தி தெரியுமா? பொறுத்தலா புடிச்சுக்கிறேன். இன்னைக்கு எத்தனை மிருதம் இருந்தாலும் அங்க வண்டிக்குள்ள நம்ம நாட்டுல கங்காக்கு வந்தாலும் இங்க ஒழுக்கமா உட்கார்ந்து தொழில் பண்ண ராசா சொல்றது சரியா இருக்குன்னு கேட்டுக்கிட்டா கற்பூர மாதிரி கற்பூர புத்தி. இந்த வாழப்பட்ட புத்தி தெரியுமா? எவ்வளவு தீய வச்சாலும் பிடிக்குமா ராஜா? ஆறு நம்ம யார சொல்லணும்னா நம்ம ஆறு இல்ல நம்ம செல்வம் என்ன சொல்றது அகர ஆர்வம் நம்ம என்ன கேட்கறது வாழப்பட்ட புத்தி. இதை விட்டுட்டு 3 விட்டு ஒரு 2க்கு போயிருவோம். 4 2 வாரம் 2 வருஷம் 2 வகுத்து வச்சான். 4 2 காலை மாலை கடனை கழிக்கணும். வாரம் 2 சனியும் புதன் என்ன தச்சு குளிக்கணும். மாதம் 2 இதான் முக்கியம். கட்டிய மனைவியோட இல்லற சுகத்துல கூடுறது மாசத்துக்கு 2 நாள் தான். இது நடக்குமா? அதே வருஷம் 2 வருஷத்துக்கு 2 என்ன? வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டோம்னா அன்னைக்கு கிருதயுகத்துல மனுஷன் 300 வயசு வாழ்ந்திருக்கான். வரலாறு சொல்லுது. கிருதயுகத்துல மனுஷன் 200 வயசு வாழ்ந்திருக்கான். இன்னைக்கு கலியுகம் 50 வயசுக்கு மேல இளைஞருடைய தேகம் கூட கெட்டு போச்சு. காரணம் என்ன? நம்ம உணவு பழக்கம் மாறி போச்சு. இன்னைக்கு ஐயா பழைய ஆளு ஐயா வந்து ஒரு உப்பு முடியாது அசைச்சு தூக்குவாரு. இன்னைக்கு அம்மா இளவட்ட பொறி முடிய தூக்க முடியாது. அந்த காலத்துல ஐயா தெரியும் 7 மணிக்கு அப்பதான் என்ன செய்ய தட்டுல சோற போட்டு வச்சுட்டு விறுவிறு வீட்டுக்குள்ள ஓட போய் வெத்தலை வாங்க எடுத்து வந்து கொடுக்க முடியும். அந்த காலத்துல இப்ப போகுதா? இப்ப சோற போட்டு வச்சு விறுவிறு உள்ள போக இவளை மாத்திரை அள்ளிட்டு வர மாறி போச்சு. அதே போல எனக்கு ஐயா வேலைக்கு போனாருன்னா அப்பதான் வாசலுக்கு வந்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்க. அன்பு காதல் போயிட்டு வாங்க. அன்பு காதல் இன்னைக்கு சில நேரங்கள் நடக்குது. போயிட்டாரு வாங்க இது அவசர காதல். அத 20 இளமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல், 60 ஆன்மீக காதல், 70 காலக்கணக்கு முடிஞ்சால் 5 அவசரம், 10 பதட்டம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 முடிய முடியாது. அவங்க காலம் தள்ள முடியாது. அதுபோல அன்னைக்கெல்லாம் புருஷன் பேர பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு புருஷன் இருக்கிறதே கிராம பகுதியில் அந்த பண்பாடு மாறல. நகர் பகுதியில் ஒரு சில இடங்கள்ல புருஷன் இருக்கிறதே சொல்றது கிடையாது, சொல்றது இல்ல. அதே போல நம்ம புருஷன் அரசியல் ஒரு பொண்டாட்டி நினைச்சிட்டா நீ அரசி, நம்ம புருஷன் மகாராஜன் நீ நினைச்சிட்டா நீ மகாராணி, நம்ம புருஷன் இளவரசன் நினைச்சிட்டா நீ இளவரசி. உண்மைதானே? ஆமா. அதே போல பெண்களுடைய கற்பும் ஒழுக்கம் வந்து புருஷனோட ஆயுள கூட்டி தருமா இது சொல்லுது. கரட புராணத்தை சொல்லுது, நான் சொல்லல. ஒரு பெண்ணு கற்பும் ஒழுக்கம் தான் புருஷனோட ஆயுள கூட்டி தருமா. அதே போல இன்னொன்னு சொல்லுது. என்ன சொல்லிருக்காங்க? ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி என்ன செய்யணும்? பணிவிட செய்யறதுல வேலைக்காரி மாதிரி இருக்கணுமா. ஆமா. அறிவுரை சொல்றதுல மந்திரி மாதிரி இருக்கணுமா. படுக்கையறையில தாசி பண்ணு மாதிரி இருக்கணுமா. இதான உண்மை. ஆமா. அந்த முறையில் இருந்தாலும் சிறப்பா இருந்தாலும் இடத்துல இவர்கள் பெறுகிற இன்பத்தோடு நம்மளும் பெறுகிற இன்பத்தை பார்க்கும் பொழுது எவ்வாறு சொல்லலாம் என்று கணிதமாய் மதுவருந்தி வாழ்
தேவலோகத்தில் கற்பக சோலை நல் பூவுலர் அற்புத சோலை என்றாலும் திருமகளும் கலைமகளும் உள்ள இடம் திரு குறிஞ்சி என்னும் இடமோ, சிவனும் திருமாலும் திசைமுகனும் வந்த இடம் திரு வேள்விமலை இடமோ, பருவமயிர் பெண்கள் பலவற்ற தாய்மாரும் பார்ப்பதும் ரசிப்பதும் ஒரு படமோ, ஒரு பிறவி மறுபிறவி எழுபிறவி எடுத்தாலும் என் நில துதித்திடில் எவ்வளவு துதி செய்த வேண்டும் வளர்ந்து உண்டை மூட்டு மரங்களும் கதிரவன் ஒடிக்கதிர் ரயில்படாமல் தாங்கியிருக்கும் காட்சிகளை காலமெல்லாம் கண்டு சந்தோஷித்துக் கொண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது இடம் நல்லா இருக்குல்ல, சிறப்பான இடம். இந்த இடத்தில் ஏதாவது காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் பெருசு, மூர்த்தி பெருசா கீர்த்தி பெருசானா கீர்த்தி பெருசு, கீர்த்தி பெருசு. பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா பக்தன் பெரியவன். அது போலதான் சத்தம் ஏதாவது பொது கருத்தை எவ்வளவு பேசலாம். ஆமா, கண்ணப்பர் கூடமான கையை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு கதையோட போன முறையில பார்க்கும் பொழுது சத்தம் கேக்குதா? கேக்குதாயா? ராஜா முத்துக்குமார் கேக்குது. கேக்குது சாமி, கேக்குது சாமி. இது மேடு, அது கொஞ்சம் பள்ளம். ஆமா, கொஞ்சம் தூரமா இருக்காங்க, நல்லா தெரியும். வெகு தூரத்துல இருக்காங்க. கேட்கல சத்தம். ஆளோலம் ஷோ ஆளோலம் கேட்டுச்சுல. ஆமா, வெகு தூரத்துல இருக்காங்க. இப்ப இன்பம்னா துன்பம் இருக்கு ரிஷி, இருக்கு. இன்பம்னா துன்பம் இருக்கு. வரவுன்னா செலவு இருக்கு. செலவு போனால் வராததுன்னு மானம் போனா திரும்ப வாங்க முடியாது, வராது. உயிர் போனால் திரும்ப வாங்க முடியாது, வராது. ஆமா, பிரிக்க முடியாத உண்மையான பாசம் வந்ததை மட்டும் பிரிக்க முடியாது. தானா வருவதென்ன இளமையும் முதுமையும் யாரையும் கேட்காது, அது வாட்டில வந்துடும். நீ சொன்னாலும் நிக்க முடியாது. நம்ம ஆளுக்கு இளமைக்காக டை அடிச்சுக்கிறாங்க. நீ டை அடிச்சா என்ன, எப்பவும் பிரமன் சரியா போட்ட இடத்துல தூண்டிய போட்டு இழுத்து போயிருவேன். அந்த முறையில காரணம் மேடுனா பள்ள இருக்குல்ல. அம்மா ஏப்பா ரிஷி தெரியுது, நீ எத்தனை மேடை பார்த்திருப்ப? வாழ்க்கையில மேடு பார்க்கலையா? வாழ்க்கையில மேடு பண்ண முடியா? மேட்டு பூஞ்சியை உழுதவனு கேட்டேன், மேனாமணிக்கு தொட்டவனு கேட்டேன். ஆமா, அன்னைக்கு தொட்டு கட்டேன் பத்மாசுரன், தொடாம கட்டேன் ராவணன், விட்டு கட்டேன் பாண்டு மணி விடுறதுக்கு எதுவுமே இல்ல. அது முறையில ஆளோலம் ஷோ என்ன அருமையான காலம். இப்படி மக்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம் இவளுக்கு உண்டு. எப்பொழுதும் தன்மானம் விஷயம் கேட்கும் பொழுது துள்ளாத மனமும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட அழகு பெண்மணியை பார்க்கும் பொழுது கண்ணில் இருக்கிற இமை கூட கைபாட மலபோடு இந்த பெண்மகளை எவ்வாறு திரைப்படத்தில் ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது உன்விழி கூட கவி பாடுது கொண்டடித்த கண்ணால் கிளிமொழி வாயில கண்டு சக்கரையை தேடோ கடிபோடு கலந்த பாகம் அண்டமா முனிவருக்கெல்லாம் அமுதலுக்கு அப்பேற்பட்ட அளவுக்கு சொந்தக்காரியா பெண்ணு. திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுமா? எப்படி இப்ப நான் சொல்றேன் ரிஷி, ஒரு நல்ல பூட்டு வாங்க முத்துக்குமார் இங்கே போன திண்டுக்கல்லுக்கு இப்ப போறதே கிடையாது, நம்மள கூப்பிடுறதே கிடையாது. அவங்க கெடுத்துட்டாங்க கூட இல்ல, நம்மளும் சரியில்லை. எப்படின்னா அந்த தோட்டத்துல சத்தம் கேட்கல, சத்தம் கேட்டா தானே நம்ம திருப்பி ஆளும் போக முடியும். அது நல்ல பூட்டு வாங்க போன திண்டுக்கல்லுக்கு, நல்ல மாடு வாங்க போன மணப்பாறை போகணும், மணப்பாறை நல்ல காலை வாங்கணும்னா அதான்
தான் காங்கேயம் போகணும். காங்கேயம். நல்ல குதிரை வாங்கணும். எங்கேயா போகணும்? அந்தியூர் போகணும். செய்யற குதிரையை சொல்றீங்க, பண்குதிரைய. அந்தியூருக்கு போகணும். இப்பத்தே அந்தியூர் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஆவடையார் கோவில், திருப்பெருந்துறை ஆவடையார் கோவில் துறைமுகம் இருந்துச்சு. அங்கேதான் குதிரை சந்தை இருந்தது. அதே போல நல்ல மாம்பழம் வாங்கணும். எங்கேயா போறது? பலாப்பழம் வாங்கணும். பண்ருட்டிக்கு போகணும். பண்ருட்டி போலாம்ல. ஒரு பட்டு புடவை இருக்கணும். எங்க போகணும்? காஞ்சிபுரம். அதே போல பட்டு புடவை காஞ்சிபுரம். சிங்கிடி புடவை இருக்கணும்னா சின்னாலப்பட்டிக்கு போகணும். சின்னாலப்பட்டி சிங்கிடி புடவை இதெல்லாம் தெரியுதுல. ஒரு நல்ல அருவா வாங்கினா எங்கேயா போகணும்? திருப்பாச்சேத்தி. நல்ல அருவா வாங்கினா திருப்பாச்சேத்தி போகணும். தெரியுதுல. ஒரு நல்ல பொம்பளை வாங்கணும்னா எங்கேயா போறது? என்ன சாமி எப்படி சொல்றீங்க? எல்லாம் தெரியுதுல. எங்கேயா வாங்க போறது? நாங்க சாமியார மாதிரி. அப்படியா? யாரு அருண் மாதிரி இமயமலை வர மாதிரி வாங்க முடியாது. எப்படின்னா வீடு சுத்தம் இல்லைன்னா விளக்கமாற மாத்திரணும். அப்பவும் சுத்தமா வரலைன்னா வேலைக்காரியை மாத்திரணும். உண்மை. அப்பவும் சுத்தமா வரலைன்னா பொண்டாட்டியை மாத்த முடியுமா? முடியாது. அது மட்டும் நம்ம மாத்த முடியாது. அதான் சொன்னேன், கிளி போல பொண்டாட்டினாலும் குரங்கு போல பப்பாட்டின்னு சொன்னானியா? அம்மா ஒரு ஆம்பளையா இருந்தா இப்ப சொல்றேன், ஒரு பொம்பளை வச்சுக்கிறேன். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? வச்சுக்கிறேன். வச்சுக்கிற கூடாதுல. ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொம்பளை வச்சுக்கிறேன். அதை வச்சுக்கிற கூடாது. என்ன அப்படி சொல்றீங்க? ஒன்ன வச்சுக்கிறேன் முத்துக்குமாரு. சரி. ஒன்ன வச்சுக்கிற கூடாது. உன்னை பார்க்கலாம், உன்னை கேட்க கூடாது. உன்னை பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. ஒன்ன வச்சுக்கலாம், ஒன்ன வச்சுக்க கூடாது. என்ன தெரியலையே? முத்துக்குமார் மகனுக்கு காதலி விழா பத்திரிக்கை ஒண்ணு ராஜாட்ட கொடுக்குறேன். ஆமா. ராஜா அந்த பத்திரிக்கை வாங்கி வச்சுக்கிறானா? பத்திரிக்கை வாங்கி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இதான் ஒண்ண வச்சுக்கிறது. இந்த வச்சுக்கிற கூடாது தெரியுமா? அது என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாத. கிரிக பத்திரிக்கை வருது. ஆமா. ராஜா பார்த்தோட கிழிச்சு போடுறான்ல. ஆமா. அது வச்சுக்கிற கூடாது. அதே போல நிறைய பார்க்கலாம், உன்னை பார்க்கலாம், கத்துற கேட்க கூடாது. நிறைய பார்க்கலாம், கத்துறது கேட்கலாமா? கேட்க கூடாது. அதே போல இன்னொன்னு இருக்கு. அது என்ன? ஆந்தைய பார்க்கவும் முடியாது, கத்துறது கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, உண்மை. அதே போல நான் சொன்னேன், ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொம்பளை வச்சுக்கிறேன். அதே போல ஒரு பொம்பளையா இருந்தா ஒரு ஆம்பளை வச்சுக்கிறேன். என்னடா சாமியார் வந்து 4 போட்டு ஆம்பளைய பொம்பளை வச்சுக்கிறேன்னு சொல்றீங்களா? எப்படி வச்சுக்கிறது? எப்படி நான் சொல்றேன், சொல்லுங்க. ஒரு ஆண் என்ன செய்யணும்? கட்டிய மனைவியை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறது. அதே போல பொண்டாட்டி புருஷனை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறது. நம்ம வச்சுக்கிறது மாதிரி கிடையாது. இல்லை. அந்த முறையில சிறப்பா இருந்தாலும் இருக்கும் பொழுது, இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது அயங்காத மனதோடு இருந்தாலும் மூங்கில் மர காற்றினிலே இந்த பெண்ணின் சத்தம் சங்கீதம் எவ்வாறு வரும் என்று பார்க்கும் பொழுது காற்றினிலே கேட்கும் வரும் Yeah.
கண்ணியை காட்டிலும் அழகில் சிந்தனையாக இருக்கிறாள். ராஜா உச்சி முதல் உள்ளாங்கெல்லாம் சிகப்பியா அத்தாடி தெரியுமா? இங்க வந்திருக்குது உள்ளாங்கெல்லாம் சிகப்பு. இன்னைக்கு தான் பாக்குறேன் பூரா சிகப்பா இருக்கு. ஒரு சிகப்புல ஒரு கருப்பு இருந்தா மச்சம் விழுந்துருச்சு. மச்சம் யோகம் கட்டி அடிக்குது ரிஷிகேசவா. உண்மைதானே? உண்மை. சிகப்புல ஏகப்பட்ட கருப்பு விழுந்துச்சு. மருத்துவமனைக்கு போகணும். ஏன்? ஏகப்பட்ட தொல்நோய போயிரு. ஆமா. காசு உள்ளவே தனியார் மருத்துவமனைக்கு போகலாம். இல்லாதவே அரசு மருத்துவமனை நாடணும். இதானே உண்மை? உண்மை. இங்க வந்திருக்க ராஜா சிகப்பு, வந்திருக்க செல்வன் சிகப்பு, கெட்டிருக்க சீனி சிகப்பா இருக்காங்க. சிகப்பு தானே? கிளி போல கொண்டாடி இருந்தாலும் குரங்கு போல ஒப்பாட்டின்னு சொல்லி வச்சாங்க. ஏன் சொன்னாங்க? காணாமல் வேணதெல்லாம் கற்றாலும் கற்றோர் முன் கோடாமல் வாய் திறக்க கூடாது, நாடாமல் பேச்சு பேச்சு மறுபடி வந்தா கிளி அந்த கிளியை சொல்லல, அந்த கிளியை சொல்றேன். அந்த கிளியை சொல்லல. நான் என்னன்னா கிளி எந்த கிளி? பச்சை கிளி. புடிச்சு என்ன செய்ய அப்படியே வச்சா அம்மான்னு சொன்னா சொல்லு, அக்கான்னு சொன்னாலும் சொல்லு. அது போல கட்டிய பொண்டாட்டி என்ன செய்வா தெரியுமா? புருஷன் பேச்சை கேட்டு புருஷன் மனநிலை கேட்ப, புருஷன் சொல்ற கேட்டு புருஷன் சொன்ன இடத்திலே கட்டுப்பட்டு புருஷனோட சேர்ந்து அந்த இடத்துல இருப்பா. கிளி இருந்த மாதிரி ஒரு இடத்துல இருப்பா. குரங்கு என்ன செய்யும்? ஒரு இடத்துல இருக்குமாயா? மரம் விட்டு மரம் தாண்டு. அது போல வப்பாட்டிங்கிற ஒருத்தட்ட இருக்க மாட்டாங்கிறதுனாலதான் கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல வப்பாட்டியை சொல்லி வச்சா. இதான உண்மை? அந்த முறையில இவன் சொன்ன ஒருத்தர் அந்த பப்புடு போட்டான்ல, அந்த ஈழப்பா என்னமோ சொன்னானே. நான் போய் வண்டியில படுக்கணும் லேசா போறேன். என்ன போல சொன்னேன்? நம்ம நாரதன் வந்து பேசுன்னு சொன்னேன். என்னமோ ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துல ரொம்ப சிறப்பு இருக்கு. மாவட்டத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நடிகர் 4-5 பேர் வந்துட்டாங்க. சிறப்பு இருக்கு. பொறுப்பா என்னமே கேட்டேன். ராமநாதபுரத்துல மாவட்டத்துல கடலுக்குள்ள தண்ணி இருக்குன்னு கேட்டிருக்கேன். அப்படி தண்ணியை பத்தி கரெக்டா கேட்டிருக்காங்க. இப்ப இல்ல என்ன தண்ணி? நல்ல தண்ணின்னு கேட்டிருக்கேன். ஆமா இருக்கு, நல்ல தண்ணி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டிருக்கேன். நல்ல தண்ணி தீவனம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? சரி, எனக்கு வந்து எல்லாருக்குமே 18 புராணம் தான் இருக்கு. 19 புராணம் படிச்சிருக்கேன். 9 வச்சிருக்கானா? ஒண்ணு 9 சேர்த்து படிச்சிருக்கேன். அவன் கேட்டால இப்ப வந்து தண்ணி நல்ல தண்ணி சொல்லல. இவன் தண்ணியை சொன்னேன். இப்ப நான் சொல்றேன் போனோட ஒரு நக்கல தண்ணி வந்துச்சு. இங்க அவன் தண்ணியை கேட்டதால இது பாடுறேன். போனோட ஒரு நக்கல தண்ணி வந்துச்சியா? இங்க கவனிக்கணுமியா? அவன் தண்ணியை பத்தி கேட்டதால சில்லற போய் கேட்டால போனோட ஒரு நக்கல தண்ணி வந்துச்சு. இன்னொன்னு தெரியுமா? காலை வச்ச ஒருத்தரக்கல்ல காலை வச்ச உடனே தண்ணி வந்துச்சு. வந்துச்சா? வந்துச்சுல. இன்னொன்னு தெரியுமா? சொல்லுங்க. தடவுனோட தண்ணி வந்துச்சு தெரியுமா? என்ன சாமி எப்படி சொல்றீங்க? வந்துச்சியா? இன்னொரு நக்கல்ல கைய வச்ச உடனே வந்துருச்சு. தண்ணி வந்துருச்சியா? தண்ணி வந்துருச்சு. இன்னொரு நக்கல்ல தெரியுமா? என்னது? குத்துனா தண்ணி வந்துச்சு. சரியா? அவன் தண்ணின்னு கேட்டான்ல. ஆமா. குத்துனா தண்ணி வந்துச்சு. இன்னொரு நக்கல்ல தெரியுமா? என்னது? போட்டோட தண்ணி வந்துச்சு. அப்பாடி இது பூரா எங்க வந்துச்சு? அந்த தண்ணியை கேட்டீங்களா? ஆமா. எங்க வந்துச்சு? போனோட எங்க தண்ணி வந்துச்சு. போனோட தண்ணி என்ன? இன்னைக்கு ரோமாபுரி நாட்டுல கன்னியா நாடு என்பது ரோமாபுரி கன்னியா நாடு இருக்கு. ஆமா. கன்னியா நாட்டுல 12 ஆண்டு மழை இல்ல. அப்ப என்ன நாரத நானு அந்த நாட்டு எழுதிக்கல. அந்த நாட்டுக்குள்ள நான் போன உடனே நாட்டுக்குள்ள போன உடனே 12 ஆண்டு மழை இல்லாம இருந்து வெள்ளமா மழை எடுத்து பேஞ்சு என்னாச்சு? மழையா பேஞ்சு தண்ணி வந்துச்சு. அப்ப போன உடனே தண்ணி தான். நாரதன் போன உடனே வந்துச்சு. இந்த காலை வச்ச உடனே தண்ணி எங்க வந்துச்சு? அது எங்க சாமி? ரோமாபுரி நாட்டுல கலைக்கோட்டு முனிவர். அன்னைக்கு ராமாயணத்துடைய தசாவதாரம் சொல்லலாம். முக்கியமானவர் அவரு. ராமன் லட்சுமணன் பிறப்பதற்கு சான்றாக இருந்தவர் கலைக்கோட்டு முனிவர். அன்னைக்கு ரோமாபுரி நாட்டுல அவர் காலை தூக்கி வச்சாரு. 17 வருஷம் மழை இல்ல. அவர் காலை தூக்கி வச்ச உடனே அங்க மழை பெஞ்சு தண்ணியா வந்துச்சு. இது எங்க வந்தது? காலை வச்ச உடனே தண்ணி. இன்னொரு இடத்துல தண்ணி எங்க வந்துச்சு? எங்க? தடவுனோட தண்ணி வந்துச்சு. அது முக்கியம். தடவுனோட வருதா? எங்க வந்துச்சு? இங்க ராமணேஸ்வரன் அன்னைக்கு வீண நரம்பு தன்னுடைய நரம்பை எடுத்து, வீணை நரம்பு கிடையாது, தன்னுடைய உடம்புல நரம்பு எடுத்து வீணையில அப்படியே மீட்ட தடவுன. வீணை தடவுன கருமலை உருகி எனக்கு மழையா தண்ணி வந்துச்சு. அப்ப தடவுனோட வந்துருயா தண்ணி? கைய வச்சோட தண்ணி. சந்தேகம் இருக்கு. கைய வச்சோட வருதா? எங்க கைய வச்சோட வந்துச்சு? அன்னைக்கு சிவபெருமான் ஆறு மீனாட்சி திருமணம், சொக்கனார் திருமணம் எங்க மதுரையில் நடத்துல. திருமணத்தின் போது குண்டோதர உணவை சாப்பிட்டா தண்ணி கேட்ட சிவ வைடான கைய வச்சோட வைகை நதினு ஒரு அன்னைக்கு வைகை நதி வந்துச்சு. இன்னைக்கு எல்லா நதியுமே எங்க வாங்கி உற்பத்தியாகி நேர கடல்ல பாயி. நம்ம வைகை நதி மட்டும் எங்க நேர கடல்ல பாயாது. நம்ம ராமநாதபுரம் கம்மாய்க்கு வந்துதான் அங்க இருந்து புரிஞ்சு போகும். அது ஒரு வரலாறு தனியா இருக்கு. அதே போல இது என்னது? இப்ப சொன்னது என்ன சொன்னேன்? அது கையை வச்சோட இருந்துச்சு. இந்த குத்துணர்வு தண்ணி ஒண்ணு. அது சத்தியமா இருக்கா? அன்னைக்கு சூரபதுமை வதம் செஞ்ச யாரு சூரபதுமை யாரு? முருகப்பெருமை வதம் செஞ்சால திருச்செந்தூர்ல. அப்ப திருச்செந்தூர்ல வதம் செஞ்சுட்டு அந்த வேலை எடுத்து ஒரு குத்துனா பூமியில அங்கதான் நாளி கிணறுன்னு ஒரு தண்ணி வந்துச்சு. வந்துச்சா? அது வந்து குத்துறோட தண்ணி. இந்த போட்டோட தண்ணி தான் உங்களுக்கு சந்தேகம். இதுதான் மகாபாரதத்துல என்ன நடந்துச்சு? பீஸ்மர் மரணப்படுக்கையில இருந்தா
அப்ப இருக்கும் பொழுது தாகமா இருக்கு தண்ணி கொண்டு வான்னு யார்கிட்ட சொன்னா துரியோதனன் சொன்னேன். அப்ப பீஷ்மர் சொல்லும் பொழுது துரியோதனன் பச்சை தண்ணியை கொண்டு வந்தேன். நான் கேட்டது தண்ணியில நான் தீர்த்தம் கேட்டேன்னு சொன்ன உடனே அர்ஜுனை பக்கத்துல இருந்தவன் சிவனிடம் இருந்து வாங்கப்பட்ட பாசி பத கணை எடுத்து பூமியில ஒரு போடு போட்டேன். போட்ட உடனே உண்ணி ஊத்துற தீர்த்தம்னு ஒரு தண்ணி வந்துச்சு. இது தண்ணி இதான் போட்ட உடனே தண்ணி, நீங்க வேற தண்ணி நினைக்கூடாது. அதுபோல இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது சிறப்பா இருந்தாலும் இந்த பெண்மகளை மயங்காத மனதோடு எவ்வாறு ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது மயங்காத மனங்காகும் மயங்கும் தேவலோக கண்ணியை காட்டிலும் அழகில் சித்த பெண்மணியாக இருக்கிற உச்சி முதல் எல்லாம் சிவப்பு. சிவப்பா இருந்தாலும் சொல்லவாயா கருப்பா இருந்தா பிடிக்குமா? பிடிக்காது. கருப்பா இருந்தா கண்ணகரையா இருந்தா பிடிக்காது. கருப்பா இருந்தா பிடிக்கும். வெள்ளையா இருந்தா பிடிக்குமா? வெள்ளை வெளியா இருந்தா பிடிக்காது. வெள்ளையா இருந்தா பிடிக்கும். வெள்ளை வெளியா இருந்தா பிடிக்குமா? பச்சையா இருந்தா பிடிக்கும். பச்சை பசையா இருந்தா பிடிக்காதுல. அது போல கருப்பா இருந்தா உறுப்புல பெருப்பு இருக்கு தெரியுமா? என்னது ஆகானா கருப்புலதான் உறுப்பு பொறுப்பா இருக்கு. வெள்ளை மொழி இருக்கே, வெள்ளை தானே இருக்கு. ஆமா, அதுல அந்த கருவிழி, அந்த கருப்பு இல்லைன்னா பார்வை தெரியாது தெரியுமா? தெரியாது. அப்ப கருப்புலதான் உறுப்பு சரியா இருக்கா? மேகம் கருப்பு கருப்பா தானே இருக்கு. ஆமா, அந்த மேகம் கருப்பா இல்லைன்னா பூமிக்கு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. அதுல பெருப்பா. அதே போல வீடு வெள்ளையா இருக்கு, அடுப்படி கருப்பா. அது போல வீடு வெள்ளையா இருந்தா அப்ப கருப்புல உறுப்பு பொறுப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் அந்த பெண்மகளை உதட்டில் இருக்கிற சிவப்பு சாயத்தோடு பெண்மகளை இறுதியாக எவ்வாறு ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது அந்த மறுபாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும்
சொல்லி கொடுக்குது
இல்லாமல் எந்த நாடு முடியாது நிலையில்லை கண்ணீர் எரிந்த இயக்கம் கண்டப்பா காற்று பூ போட்டு பேர சொல்லி பேரலை கடலுக்கு தான் இருப்பது சாமந்து பூவுக்கும் சாயத்தாழ காட்டுக்கும் சரியாற்றி என்று சொல்லி காட்டுப்பாடு என்று சொல்லி எவ்வளவோ பாடலாம் கால நேரம் காரியத்துக்கு இருந்தாலும் நம்ம காலத்தை உழைக்கிறதுக்காக இந்த வேலை இந்த பத்திக்கு இருந்தாலும் சுத்தம் வைத்ததும் உண்மையில பாக்குறது அப்படியே இருக்கு எப்படி இருக்கு ஒரு நாளைக்கு 70 வந்துடும் ஒரு நாளைக்கு 85 வந்துடும் கூட 1-2 வந்துடும் எல்லாம் வயசுக்கு தான் 60 பெருசு ஆமா உங்களுக்கு ஆடி வந்தா போதாது வயசுல ஆடாதுன்னா உங்களுக்கு எப்பவுமே ஆடாதுப்பா அது உண்மைதான் இன்னைக்கு உண்மையிலே முத்துக்குமார் தலைமையில பெட்டி ராஜா மிருதங்க ராஜ்யத்துல ரிஷிகேசனுடைய இணையமான முழக்கத்துல செல்வத்துடைய தளத்தாமல் சிறப்பு பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு இந்த கொஞ்ச காலத்துக்கு இருந்தாலும் சுந்தரமே வைத்ததும் அங்கு முன்னமாக ஒரு ஆடவன் உலாவிக் கொண்டிருக்கின்றான் அவனை சந்திப்போம் பின்பு கழகம் பற்றி சிந்திப்போம் நாராயண நமக